நித்யானந்தம் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் கதவைத் திற காற்று வரட்டும் பாகம் 2 அருளிய சத்தியத்தின் சாரம் இதோ ஏஐ வடிவிலாக. நீங்களும் முழுமையாக பார்த்து உங்கள் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை அனுபவியுங்கள். வணக்கம். நம்ம எல்லாரையும் ஒரு புது மனுஷனா மாத்தக்கூடிய ஒரு 28 நாள் பயணம் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, நம்ம உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை எப்படி கொண்டு வரலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சில சமயம் நம்ம வாழ்க்கை நம்ம கண்ட்ரோலே இல்லாம அதுவா போற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கா? ஏதோ ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல மனசுக்குள்ள கேக்குற குரல்களுக்கு அடிமையா வாழ்ற மாதிரி எப்பவாச்சும் தோணிருக்கா? சரி, அப்படி ஏன் தோணுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது மனசோட இந்த ஆட்டோ பைலட் நிலைதான். அதாவது என்னன்னா, யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ரியாக்ட் பண்றோம் இல்லையா? சட்டுன்னு கோவப்படுறது, உடனே வருத்தப்படுறது, அதெல்லாம் தான். இந்த ஆட்டோ பைலட் நிலைக்கு பேரு தான் ரஜோ நிலை. இதுல என்ன நடக்குதுன்னா, நம்ம எண்ணங்களும் சரி செயல்களும் சரி அது உண்மையில நம்மகிட்ட இருந்து வரதில்ல. நம்மளோட பழைய அனுபவங்கள், நம்ம பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் தான் நம்மள ஒரு ரோபோ மாதிரி இயக்குது. நம்ம வாழ்க்கையோட மாஸ்டரா இல்லாம ஒரு ஸ்லேவ் மாதிரி ஆகிடுறோம். சரி, இந்த பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு நினைக்கிறீங்க? இந்த தகவல் படி நம்மள 99.99% பேர் நம்ம வாழ்க்கையோட முக்கால்வாசி நேரத்தை இந்த மாதிரி ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல தான் கழிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க, நம்மளோட உண்மையான திறனை நம்ம எவ்வளவு வீணடிக்கிறோன்னு. இது நிஜமாவே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இல்லையா? அப்போ இந்த ஆட்டோ பைலட் மூட்ல இருந்து வெளியே வர்றதுக்கு வழியே இல்லையா? கண்டிப்பா இருக்கு. அதுக்கு தான் ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் இருக்கு. அதுதான் இந்த 28 நாள் சாட்சி பயிற்சி. இது ரொம்ப சிம்பிளான ஆனா செம்ம பவர்ஃபுல்லான ஒரு 3 ஸ்டெப் பயிற்சி. என்ன பண்ணணும்னா, அடுத்த 28 நாளைக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் உடனே ரியாக்ட் பண்ணாம இருக்கணும். 2வது, உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும். 3வது, அந்த மூலத்தை ஒரு சாட்சியா நின்னு பார்க்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்கு கோபம் வருதுன்னா உடனே கத்தாம, ஓகே எனக்கு ஏன் கோபம் வருது அப்படின்னு உங்களை நீங்களே தள்ளி நின்னு ஒரு 3வது ஆள் மாதிரி கவனிக்கணும். அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு தெளிவான மனநிலையை அடையறதுங்கிறது ஏதோ பிறவில வர வரம்லாம் கிடையாது. இதுவும் ஒரு ஸ்கில் தான். பிராக்டிஸ் பண்ணா யாருக்கும் வரும். இந்த மேற்கோள் எவ்ளோ அழகா சொல்லுது பாருங்க. சமாதி மனப்பழக்கம்னு. அதாவது விடாமுயற்சியா பயிற்சி செஞ்சா அந்த மன அமைதியை நாமளும் அடையலாம். சரி, வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். இந்த 28 நாள் பயிற்சி ஏன் இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு? அதுக்கு பின்னாடி இருக்கிற சில அடிப்படை உண்மைகளை நாம இப்ப பார்க்க போறோம். இது நாம உலகத்தை பார்க்கிற விதத்தையே மாத்திடும் பாருங்க. முதல்ல ஒரு பவர்ஃபுல்லான உருவகத்தோட ஆரம்பிக்கலாம். உங்களோட உண்மையான சக்தி, உங்களோட பொட்டென்ஷியல், அது கரை புரண்டு ஓடுற ஒரு பெரிய காட்டாறு மாதிரி. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய சக்தி அது. அப்போ பயம்னா என்ன? அந்த காட்டாருக்கு குறுக்க நாமளே கட்டுன ஒரு சின்ன டேம் மாதிரி தான் பயம். இந்த சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, பயம்ங்கிறது வேற ஒன்னும் இல்ல, அது தவறா புரிஞ்சுக்கிட்ட ஒரு உற்சாகம், ஒரு எக்ஸைட்மெண்ட். நம்மளோட பிரம்மாண்டமான சக்திய பார்த்து நாமளே பயந்து அதுக்கு ஒரு தடை போட்டுக்கிறோம். இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்மளோட கடந்த காலங்கிறது ஒரு உண்மையான வீடியோ ரெக்கார்டிங் கிடையாது. அது நாம நமக்குள்ள சொல்லிக்கிற ஒரு ஸ்டோரி. அதாவது ஒரு உண்மை நடந்திருக்கும், ஆனா அது சுத்தி நாம ஒரு கதையை உருவாக்குவோம். உதாரணத்துக்கு, ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆனது உண்மை, ஆனா எனக்கு திறமையே இல்லைன்னு நாம உருவாக்குறது தான் கதை. நல்ல விஷயம் என்னன்னா, அந்த கதையை நாம மாத்தி எழுதலாம். சரி, இப்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த 28 நாள் பயணத்தை முடிச்சா நமக்கு என்ன பரிசு கிடைக்கும்? வாங்க, இந்த பயிற்சியோட அற்புதமான பலன்களை பத்தி பார்க்கலாம். இது நம்ம வாழ்க்கையோட சாத்தியங்களையே மாத்த போற ஒரு பரிசு. இந்த பயிற்சி நீங்க முடிக்கும்போது என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் பாருங்க. முதல்ல, தேவையில்லாம இமோஷனல் ஆகுறது, ரியாக்ட் பண்றதெல்லாம் குறைஞ்சிடும். பயத்துக்கு பதிலா ஒரு தெளிவு பிறக்கும். சுத்த புத்தின்னு சொல்ற ஒரு தூய்மையான தெளிவான அறிவு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் நீங்க அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுவீங்க. கடைசியா உங்க எதிர்காலத்துக்கான எல்லா கதவுகளும் அகலமா திறக்கும். ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய பவர்ஃபுல்லான விஷயம் நடக்கும். அது என்னன்னா, இந்த பயிற்சி உங்க எதிர்காலத்தை மட்டும் மாத்தாது, அது உங்க கடந்த காலத்தையே குணப்படுத்தும். ஆமா, நீங்க சரியாதான் கேட்டீங்க. முன்னாடி உங்களுக்கு வலியா தெரிஞ்ச அனுபவங்கள்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு பாடமா தெரிய ஆரம்பிக்கும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். உங்க எதிர்காலத்தை மாத்துறது மட்டும் இல்லாம, உங்களையே கட்டி போட்டிருக்கிற உங்க கடந்த கால கதைய உங்களால மாத்தி எழுத முடிஞ்சா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க.